ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான தகவல் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 7வது ராசி இருக்கக்கூடிய ராசி தான் துலாம் ராசி. இந்த ராசி அன்பு நேயர்களுக்கு ஜூன் மாதம் 25ஆம் தேதி அன்று அமாவாசையானது நடக்க இருக்குது. இந்த அமாவாசைக்கு பிறகு சில பல நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அந்த விஷயங்கள் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, குறிப்பாக கிரகங்களின் அமைப்பின்படி என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா முழுசாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்க கொடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சமயபுரத்தில் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த சமயபுரம் மாரியம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுரம் மாரியம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த தருணத்தில் நீங்கள் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த அம்மன் நிச்சயமாக நடத்தி காட்டுவாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்ட வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். துலாம் ராசியில் மொத்தம் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை 3 பாதங்கள் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் முடியும் வரை துலாம் ராசிக்குரிய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. பஞ்சபூதங்களில் காற்று துலாம் ராசியை குறிக்கும். மேலும் துலாம் ராசிக்காரங்களின் குணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இதில் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். துலாம் ராசிக்காரங்க காதலில் நம்பிக்கை இல்லாதவங்களாக இருப்பாங்க. பொதுவாகவே நம் நேசிக்கும் விஷயங்களை கூட சற்று சந்தேக பார்வையோடு இவங்க பார்ப்பாங்க. அதே சமயத்தில் அவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பாங்க. அதிக புத்திசாலியாகவும் இருப்பாங்க. அனைவரையும் கவர்ந்திழுக்கும் தோற்றம் உடையவங்களாகவும் இவங்க காணப்படுவாங்க. மேலும் துலாம் ராசிக்காரங்க எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் தாங்கள் எடுத்த கருத்தை காரியத்தையும் முடிக்காமல் இருக்க மாட்டாங்க. அதில் வெற்றியும் பார்ப்பாங்க. துலாம் ராசியினர் அனைவரும் பெருமைப்படுத்தும்படி நடந்து கொள்வாங்க. அதற்காக தலைக்கணப்படுத்தவங்களாக இருக்க மாட்டாங்க. காதல், பாசம், அன்பு என்று வந்தால் அவர்களை அடித்துக்கொள்ள யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் துலாம் ராசிக்காரர்கள் நம்ப முடியாத பல நற்குணங்களை கொண்டவங்களாக இருப்பாங்க. அனைத்து இடங்களிலுமே அவங்க சமூக அக்கறையோடு இருப்பதை நம்மளால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அனைவரிடமும் மிகவும் இயல்பாகவும் எளிமையாகவும் பழகக்கூடிய அன்பர்களாக இருப்பாங்க. கவிதை, கதை நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் மிகுந்த ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க. வாழ்க்கையை ரொம்பவே அனுபவித்து வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்கள் ரொம்பவே புத்திசாலியாக இருப்பதனால கூட இருக்கிறவங்க தப்பான வழிக்கு போனால் கூட அவங்கள எந்த மாதிரி நல்ல வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு யோசித்து அதற்கேற்றாற் போல் அவங்க எல்லா விஷயத்தையும் செய்வாங்க. மேலும் துலாம் ராசினர் தனக்கு எது பிடித்திருக்கிறதோ அதை தேர்வு செய்து உயிராக வைத்துக்கொள்வாங்க. துலாம் ராசியினரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காதலித்தீங்க அப்படின்னா அவர்கள் மனதிற்கு பிடித்தவாறு நடந்து கொள்ள வேண்டும். அன்பை மட்டுமே அவங்க கிட்ட காண்பிக்க வேண்டும். அவ்வாறு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்நாள் முழுவதுமே உயிருக்கு மேலே உங்களை மதிப்பாங்க. மேலும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தில் சரியான கருத்துக்கள் இல்லை என்றாலுமே அதில் என்னென்ன விதமான சரி இருக்குது, என்னென்ன விதமான தவறு இருக்குன்னு துல்லியமாக எடுத்து காட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஒரு சூழ்நிலையை சற்றென்று புரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல் நல்லது கெட்டதை எடுத்துரைக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது இவங்களுக்கு இயல்பாகவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் அவர்களுக்கு நெருக்கமானவங்க தவறான பாதையில் சென்றால் அவர்கள் வெறுக்க மாட்டாங்க. அவர்களுக்கு நல்லது எது கெட்டது எது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. மேலும் துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ரசனையோடு வாழ ஆசைப்படுவாங்க. விடுமுறை என்று வந்தால் நண்பர்களோடு கொண்டாடுவதில் தான் அதிக நேரம் செலவிடுவாங்க. அவர்கள் இருக்கும் இடத்தை சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் வைத்துக்கொள்ள எப்பொழுதுமே முயற்சி எடுத்துகிட்டே இருப்பாங்க. அனைவரிடமும் நகைச்சுமை தன்மை கொண்டு பேசி கலகலப்பாக வைத்திருப்பாங்க. மேலும் துலாம் ராசிக்காரர்கள் கருணையும் கவர்ச்சியும் அதிகமாக இவங்ககிட்ட இருக்கும். உள்ளென்று வைத்துக்கொண்டு புறம் செய்யவே மாட்டாங்க. நியாயத்தின் பக்கமே எப்பொழுதும் அதிகமாக நிற்பாங்க. விரைந்து அடுத்தவரின் குணம் அறிந்து அவர்களிடம் இயல்பாக பழகுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களின் சிறப்பு ஆற்றல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களை பாராட்டி கொண்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு
இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட முழுசாக சொல்ல போகிறேங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. மேலும் உங்கள் ராசியையும் அவர் பார்க்கிறாரு. இதனால் உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது என்ன விதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொட்டதெல்லாம் துவங்க போகுது. தொழிலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. வருமானம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உயரப்போகுது. கொடுக்கல் வாங்குதல் இப்பொழுது சரியாகிவிடும். இல்லத்தில் சுப காரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுக்கு வரும். எடுத்த முயற்சிகளில் இதுவரை இருந்து வந்த தடை நீங்க போகுது. சுப விரயங்கள் அதிகரிக்கும் நேரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலும் ஆனி மாதம் 8 முதல் கடகராசிக்கு புதன் செல்ல போகிறாரு. உங்கள் ராசிக்கு 9 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் இந்த புதன் பகவான். அவர் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். போட்டி கடை வைத்தவங்க விலகுவாங்க. புதிய முதலீடுகள் செய்ய, தொழிலை விரிவுபடுத்த போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தோன்றிக் கொண்டே இருக்கும். இதுவரை வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை இப்பொழுது சொந்த கட்டிடத்திற்கு மாற்றலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. மேலும் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல தகவல்கள் நிறையவே கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதில் உள்ள நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சுயமாக தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க. நட்பால் நன்மை கிடைக்கும் நேரமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுது. இன்னும் சிலருக்கு நீண்ட தூர பயணங்கள் உருவாகும். உடல்நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரிவீங்க. அதே போல் ஆனி மாதம் 15ஆம் தேதி ரிஷப ராசிக்கு சுக்கிரன் வராரு. மேலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் அஷ்டவதியாகவும் இவர் இருக்கிறாரு. மேலும் அவர் அஷ்டமஸ்தானத்திற்கு வருவதால் பயப்பட வேண்டாங்க. இதனால் உங்களுக்கு என்ன விதமான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் வரும். அசுரகுரு மறைவிடத்திற்கு வரும் பொழுது உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நடக்கும். எடுத்த முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். அதிகார பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆதரவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக கிடைக்கும். பிள்ளைகளின் கல்யாண கனவு நனவாகும். மேலும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் அதிகமாக செலுத்துவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் அயல் நாடு சென்று பணிபுரிய வேண்டும் அப்படின்னு நினைத்தவர்களுக்கு அந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். மேலும் உற்சாகத்தோடு பணிபுரியும் நேரமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் முழுவதுமே கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனியை சிம்மராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பார்க்கிறாரு. மேலும் உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சனி. அவர் மீது செவ்வாய் பார்வை பதிவது அவ்வளவு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்மறை சிந்தனைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். லாபத்தை காட்டிலும் விரயங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஆரோக்கிய தொல்லைகளும் ரண சிகிச்சைகளும் வரக்கூடும். மூட்டு வலி, முழங்கால் வலி போன்றவைகள் உருவாகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் பள்ளிகளுக்கு ஆளாக நேரிடும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் சனி மற்றும் அங்கரக வழிபாடு துயரத்தை போக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேலிடத்திலிருந்து நல்ல தகவல்கள் வரும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வருமானம் உயரக்கூடுங்க. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு தானாகவே வந்து சேர்ந்து மகிழ்ச்சியில் திளைத்து போவீங்க. கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். மாணவ மாணவியர்களுக்கு ஆசிரியர்களின் ஆதரவு அப்படிங்கிறதோ திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்கும். பெண்களுக்கு சுபகாரிய பேச்சுகள் அனைத்துமே முடிவாகும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறத இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த மாதம் அபிராமி அம்மன் வழிபாடு செய்ய அனுகூலமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். தடைப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது தானாகவே நடக்கும். பணியிடத்தில் உற்சாகமாக நீங்கள் வேலையை செய்வீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மறக்காமல் இந்த ஆனி மாதம் முழுக்க இந்த அம்மனை வழிபட்டு பாருங்கள். நல்ல பலனை உங்களுக்கு அந்த அம்மன் நிச்சயமாக கொடுப்பாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக துலாம் ராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்ட வந்து சேரும். நன்றி.